கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நான்வெஜ் எல்லாம் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வீட்டில் டெய்லி ஒரே மண்டையை பிச்சுக்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறது, லஞ்சுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் அண்ட் குயிக்காக இருக்கட்டுங்கிறதுனால ஊன் சோறு மஷ்ரூம் வச்சு இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இந்த ஊன் சோறுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும். இதில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்றதை மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதை வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அதே மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்து குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டேன். வறுத்து அரைச்ச மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டேன். மஷ்ரூம் சேர்த்து அதையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் ஊற வச்ச அரிசி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தென் இதுக்கு மேலே ஆப்ஷனல் தான், வாழையில இருந்தால் அதை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.